கேலக்ஸி S20 சீரீஸ் இந்த ஃபோன்லேருந்து நம்ம இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டோம். 11 ஜென்ரேஷன் கேலக்ஸி எஸ் ஃபோன்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரு ஜென்ரேஷன்லேயும் சாம்சங் ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மோடில் போய் கடைசி 11 ஜென்ரேஷன் ஃபோன்ஸில் ஒரு தடவையும் என்ன ஹைலைட், ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு இனோவேஷன் என்ன ஹைலைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. இந்த மாதிரி வீடியோ நான் பெருசாக பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ முதல் சாம்சங் கேலக்ஸி எஸ் ஃபோன் அதுவே ஒரு இனோவேஷன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் HTC தான் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. HTC ஃபோன்ஸில் ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, நீங்கள் விலை மதிப்பான ஒரு ப்ரீமியம் ஃபோன் வாங்கினா கூட, இப்போ HTC Desire மாதிரி ஃபோன் வாங்கினா கூட அந்த பாயிண்டில் இது கிட்டத்தட்ட 20-25,000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ரேட்டில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோனில் கூட வெறும் 512 MB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்டில் நேட்டிவாக ஆப்ஸ் டு SD மூவ் பண்ண முடியாது அந்த பாயிண்டில். ஸோ SD கார்டுக்கு நம்ம எதையும் புஷ் பண்ண முடியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஸ்பேஸ் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. சாம்சங் அவங்க கேலக்ஸி எஸ் லான்ச் பண்ணையில் 8 GB ஸ்டோரேஜோடு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இன்னும் பெரிய டிஸ்பிளே, அதே மாதிரி ஸ்பெக்ஸ், கம்மியான ப்ரைஸ், ஆனால் ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இல்லாத ஒரு ஆப்ஷன். ஸோ இது ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேலக்ஸி S2 இன்னும் பெரிய, இன்னும் விவிடான ஸ்க்ரீன், ஒரு AMOLED ஸ்க்ரீன். ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே AMOLED தான், இது இன்னும் பெட்டரான AMOLED ஸ்க்ரீன். அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஸ்க்ரீன், ரொம்ப ஒரு ஸ்லீக்கான ஃபார்ம் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. கம்பேரிசனுக்கு அந்த வருஷம் வந்து ஐஃபோனோட 10% ஸ்லிம்மான ஒரு ஃபோன் இது. ஆனால் அந்த வருஷம் உள்ள பெரிய இனோவேஷன் என்னென்னா, அது இன்னொரு ஃபோன், ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் சூப்பர் லார்ஜ் 5.3 inch டிஸ்பிளே ஸ்டைலஸோடு எடுத்துகிட்டு வந்தாங்க, கேலக்ஸி நோட். இப்போ நம்ம கேலக்ஸி S3க்கு வருவோம். இங்கே ஹைலைட் வந்து டிசைன் தான். இந்த டிசைனை சாம்சங் ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டிசைனை பார்த்தாலே நிறைய பேர் கடுப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த பாயிண்டில் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் சாம்சங் எடுத்துகிட்டு வரையில் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக சாஃப்ட்வேரில் அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ், அந்த டேப் ஸ்வைப்ஸ் எல்லாத்துக்கும் அந்த வாட்டர் ட்ராப்லெட்டை மிமிக் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டிசைனை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த நேரத்துக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. கேலக்ஸி S4 அப்படின்னு வரையில் திருப்பி இங்கே வந்து என்ன இனோவேஷன்னா, இன்ஜினியரிங். அந்த டிஸ்பிளே ஒரு மேஜர் சேஞ்ச். ஃபுல் HD பேனலுக்கு போனோம். சாம்சங் ஃப்ளாக்ஷிப்பில் முதல் தடவையாக ஃபுல் HD பேனல் யூஸ் பண்ணாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் S4ல் ஒரு 5 inch டிஸ்பிளேயை 4.8 inch ஃபோன் பாடியில் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். S4 S3 அளவுக்கு அதே லென்த் தான், ஆனால் வித் கம்மி, திக்னஸ் கம்மி, வெயிட்டும் கம்மி. இதில் வந்து டிஸ்பிளே சைஸ் அதிகம், ரெசல்யூஷன் அதிகம், 25% பேட்ரி கெப்பாசிட்டியும் அதிகம். ஸோ இன்ஜினியரிங் தாறுமாறாக இருந்துச்சு இந்த ஃபோனுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் தான் சாம்சங் கொஞ்சம் மொக்கையான ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ ட்ராக்கிங், ஏர் வியூ, அந்த ஹவர் பண்ணி ப்ரிவ்யூஸ் பார்க்குறது, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி கிமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி தான் S5 கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஸோ இதில் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருந்துச்சு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் இல்லை, சுத்தமாக வேலை பார்க்கல ஒழுங்காக. ஸ்வைப் பண்ணால் தான் ஒர்க் ஆகும், அதுவும் நிறைய தடவை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் நிறைய கிமிக்கி ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஆப் டூல் பாக்ஸ், 5 ஆப் ஷார்ட்கட்ஸோட, அடாப்டிவ் டிஸ்பிளே, கலர் மாறுறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம். ப்ளஸ் அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸ், இது எதுவுமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகலை. பட் S5லையும் இனோவேஷன்ஸ் இருந்துச்சு. இதுதான் முதல் மெயின் ஸ்ட்ரீம் சாம்சங் S ஃபோன் IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோடு அவங்க எடுத்துகிட்டு வந்தது. நான் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி S4 ஆக்டிவ் மாதிரி ஃபோன்ஸ் IP ரேட்டிங்ஸோடு வந்திருக்கு. பட் இந்த S5லேயும் இஷ்யூஸ் இருந்துச்சு. மற்றபடி IP ரேட்டிங் இருந்ததுனால ஃபோன் இன்னும் பல்கி ஆச்சு. ஸோ S5 S4ஓட கம்பேர் பண்ணல லென்த்து, வித்து, திக்னஸ், வெயிட் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. இதில் ஸ்க்ரீன் பெருசாக அதிகமாக இல்லை, வெறும் 5லேருந்து 5.1 inch தான் போச்சு. அதே மாதிரி பேட்ரி லைஃப்பும் இங்கே பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, ரேம் ஸ்டோரேஜ் மாறல. டிசைன் வந்து பின்னாடி அந்த பேண்டைட் பேக் சுத்தமாக யாருக்கும் பிடிக்கல. அந்த இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அப்படிங்கிற டிசைன் 2 வருஷம் முன்னாடி S3ல் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ, இந்த பாயிண்டில் சாம்சங் அதை ஓவர் யூஸ் பண்ணதுனால இந்த பாயிண்டில் அது ரொம்பவே மொக்கையாயிடுச்சு. அதனால S5 S சீரீஸில் ஒரு இருக்கிறதுலே லோ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இது S சீரீஸ் பற்றி உள்ள ஒரு இனோவேஷன்ஸ் வீடியோ. இதில் ஏன் நான் இந்த நெகட்டிவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதெல்லாம் தெரிஞ்சால் தான் S6ல் அவங்க எவ்வளோ சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். சாம்சங் S6ல் இந்த IP ரேட்டிங்கை கட் பண்ணாங்க, மைக்ரோ எஸ்டியும் ஏதோ காரணத்துக்கு ரிமூவ் பண்ணாங்க, பட் டிசைனை தாறுமாறாக ரெஃப்ரெஷ் பண்ணாங்க. கிளாஸ் சாண்ட்விச் பில்டுக்கு போனோம். இன்றைக்கி வரைக்கும் அதோட வேரியேஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டிஸ்பிளே ரெசல்யூஷன் முதல் தடவையாக Quad HDக்கு போச்சு. இனோவேஷன்ஸ்னு பார்த்தா கண்டிப்பாக S6 Edge தான். இன்றைக்கி வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோன். அந்த கர்வ்ட் எட்ஜஸ், அந்த சின்ன பாடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு, கை கடக்கமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல். ப்ளஸ் இதுதான் முதல் தடவை சாம்சங் 2 மெயின் ஸ்ட்ரீம் S வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணது. ஸோ பில்ட் ரொம்ப பாசிட்டிவாக ரிசீவ் ஆச்சு. ஸோ S7ல் சாம்சங் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி IP68 ரேட்டிங் திருப்பி ஆட் பண்ணாங்க. பட் இந்த தடவை அந்த ஃப்ளாப்லாம் எதுவும் இல்லாமல் மைக்ரோ எஸ்டியும் திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் மைக்ரோ எஸ்டி ரீடைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் S7ல் தான் கேமராஸை ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தாங்க. OIS S6லேயே இருந்துச்சு, பட் S7ல் தான் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ளஸ் ஒரு வைட் அபர்ச்சர் f1.7 லென்ஸோட சேரையில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், S7 தான் கடைசி தடவை இந்த மாதிரி ஒரு பட்டன் லே அவுட் ஃபிசிக்கல் ஹோம் கீயோட நம்ம சாம்சங் கிட்டேருந்து பார்த்தது S சீரீஸில். இப்போ S8 அப்படின்னு வரையில் இதுதான் இன்ஃபினிட்டி ஏரா. இதை நான் இன்ஃபினிட்டி பேனல்ஸோ ஒரு பெரிய இனோவேஷன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அந்த பாயிண்டில் நிறைய பிராண்ட்ஸ் நாச்சஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபினிட்டி பேனல்ஸோட இன்னும் பெட்டரான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நிறைய பிராண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம பார்த்துருக்கோம். சைனீஸ் பிராண்ட்ஸ் கிட்டேருந்து கூட பார்த்தோம். S8ல் தான் முதல் தடவையாக கர்வ் டிஸ்பிளே டிஃபால்ட் ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ ரெண்டாவது ஃபோன் கர்வ்ட் ஆப்ஷனுக்கு பதிலாக இன்னும் பெரிய ப்ளஸ் மாடல் கொடுத்தாங்க. S9ல் இனோவேஷன் வேரியபிள் அப்பேர்ச்சர், அட்லீஸ்ட் அப்படி தான் சாம்சங் சொன்னாங்க. பட் வேரியபிள் அப்பேர்ச்சர் ரொம்ப கிமிக்கியாக இருந்துச்சு, பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா f1.5ல் பண்ண முடியாத எதுவும் f2.4 பெருசாக பண்ண போகிறதில்ல. இதில் பெருசாக யூஸ் இல்லைங்கிறதுனால தான் சாம்சங் அடுத்த ஜென்ரேஷன்லேயே அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ S9ல் வந்து அந்தளவுக்கு மற்ற ஜென்ரேஷன்ஸ் இருந்த அளவுக்கு கூலான இனோவேஷன்ஸ் இல்லாட்டியும் இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபோன் தான். பட் S10 சீரீஸில் தான் சாம்சங் திருப்பி நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிடையாது, பட் S10ல் ரொம்ப நல்லா அதை பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ திருப்பியும் மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல ரொம்ப அதிகமாச்சு. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நம்ம அது வரைக்கும் வேறு எந்த ஃபோன்ஸ்லேயும் பார்த்ததில்லை. ப்ளஸ் மல்டிபிள் கேமராஸ் இப்போ பேஸ் வேரியண்ட்லேயே அவைலபிளாக இருந்துச்சு. இதுதான் முதல் தடவை சாம்சங் 3 மெயின் ஸ்ட்ரீம் ஃப்ளாக்ஷிப்ஸ் லான்ச் பண்ணது. S10 ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்ம் ஃபேக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபார்ம் ஃபேக்டர். பட் சாம்சங் அதை இப்போ எடுத்துகிட்டு வரல. S20 பற்றி பேசலை. இந்த தடவை 8K வீடியோ ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அல்ட்ராவோட ஜூம் வந்து கொஞ்சம் மிஸ்மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இருக்கிறதுலே பெரிய இனோவேஷன், தாறுமாறான விஷயம், சாம்சங் இது வரைக்கும் பண்ணவே இல்லாத ரொம்ப ஒரு ஹைலைட் S20 சீரீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்ஸ்பி கீயை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. சந்தோஷம். சரி, காமெடியெல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தோன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மற்ற ஃபோன்ஸில் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு Quad HD பேனல் உள்ள டிஸ்பிளேக்கு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட். S20ல் Quad HDயோடு நம்ம 120 Hz யூஸ் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இந்த பாயிண்டில் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனாலும் அந்த 2 ஆப்ஷன்ஸும் ஒரே ஃபோனில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுதான் 11 மேஜர் இனோவேஷன்ஸ் சாம்சங் அவங்களோட S சீரீஸ் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ளஸ் உங்களோட ஃபேவரட் இனோவேஷன் எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு வித்தியாசமான வீடியோ. இந்த மாதிரி நான் பெருசாக இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுனாலோ, ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலோ, ஏதாவது நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும்னு நினச்சிங்கனாலோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நான் மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.